ஒரு மேட்டர் தெரியுமா? ஒரு காலத்துல நம்ம ஊர்ல நடந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுக்கும் ஒரே சிம்பிள் இருந்திருக்குது. இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் மேட்டர் அது. இப்போ காங்கிரஸ் யூஸ் பண்றாங்கல்ல கை சின்னம், ஆக்சுவலா அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சின்னமே கிடையாது. அந்த வீடே ஒண்ணு இல்லையாம. டிவிகேவுக்கு இப்ப கொடுத்திருக்கிற விசில் சின்னம் இதுக்கு முன்னாடி பல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, இப்படி நம்ம ஊர் எலெக்ஷன் கட்சி அதுல இருக்கிற சின்னம் ஒரு ஹிஸ்டரியை போடுவோமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. உலகத்துல எந்த நாட்டுல எலெக்ஷன் நடந்தாலும் அங்க இருக்கிற கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சின்னம், சிம்பல். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு லோகோ ஒன்று போடுறான்ல, அதே மாதிரிதான் இந்த கட்சிகளுக்கு இந்த சின்னம் தான் இங்க பிராண்டிங். ஓடுங்கம்மா ஓட்டு இந்த சின்னத்தை பார்த்து அப்படின்னு கட்சி போய் மக்கள் கிட்ட பேசணும்னா ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும்ல. பிராண்டிங் ரொம்ப முக்கியம். பணம் ரொம்ப முக்கியம்டா கொடுக்காப்ல. ரைட். இப்போ இந்த கட்சிக்கு இந்த சின்னம் அப்படின்னு யாரு அலாட் பண்றா, எப்படி அலாட் பண்றா அப்படின்னு பல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லாம் எப்படி எத்தனை சின்னம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அது ஃபுல்லா இங்க சொல்ல போறோம். ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து எல்லா கட்சிக்குமே வந்து என்னென்ன சிம்பிள் அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சிம்பிளை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல பாக்குற எல்லாத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. டிவி, செல்போனு, லைட்டு, டார்ச் லைட்டு, ஹரிகேனு, குத்து விளக்கு, கம்ப்யூட்டர், லேப்டாப், ஏசி, மைக்கு, இப்படி நம்ம பாக்குற எல்லா பொருளும் அவங்க கையில வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ். வாட்டியா ஒரு கட்சி போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க இந்த எலெக்ஷன் தேர்தல்ல நிக்க போறோம், நாங்க ஒரு கட்சி, எங்களுக்கு இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல போய் பதிவு பண்ணணும். எங்க அண்ணனுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையா? தம்பி, அண்ணனா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி. பதிவு பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 10 சிம்பிள் எங்களுக்கு கொடுங்க, இந்த 10 சிம்பிள்ல இருந்து உங்களுக்கு ஆப்டானது எதுவோ அது நாங்க உங்களுக்கு அலாட் பண்றோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ஒரு பதில சொல்லி கொஞ்ச நாள்ல அலாட் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம ஊர்ல இருக்கிற டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து விசிகால இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து இப்போ இருக்கிற டிவிகே வரைக்கும் எல்லாத்துக்குமே இப்படிதான் சிம்பிள் அலாட் பண்ணிருப்பாங்க. தெரிஞ்சதா? இதான் கொள்கை விளக்கம். இப்போ ஒரு கேள்வி வரும், அது எப்படி டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அதே சின்னத்தை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வர்றேனே, ஆனா சில கட்சியெல்லாம் வந்து அப்பப்போ சிம்பிள் மாறிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நாம் தமிழர், விசிகா, இவங்களுக்குலாம் ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூலை போடுறாங்க. என்ன அப்படின்னா, பாருப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நீ அன்ரெகனைஸ்டு பார்ட்டி, அதுக்காக காலம் ஃபுல்லாவே அன்ரெகனைஸ்டு பார்ட்டியா அதே சின்னத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு காமன் சின்னம், உங்க கட்சிக்குன்னு ஒரு பொது சின்னம் வேணும் அப்படின்னா நீ எலெக்ஷன்ல நின்று போட்டி போட்டு ஒரு லோக்சபா சீட், அதாவது ஒரு எம்பி சீட் இல்லனா ஒரு 3 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அது சுமார் வந்து ஒரு 6% ஓட்டு வாங்கி இருக்கணும் மொத்த வாக்குப்பதிவுல. இல்ல நீ ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா சுமார் 8% ஓட்டாவது மொத்த வாக்குல, உங்க ஸ்டேட்ல பதிவான வாக்குல 8% உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். நீ ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, அப்போ நீ கேட்ட அந்த சிம்பிளை ஒரு பொது சிம்பிளாவே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூலை போட்டு வச்சிருக்காங்க. இப்படிதான் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அந்தந்த சிம்பிள் ரொம்ப காலமாக அலாட் பண்ணியிருக்குது. இப்போ ஹிஸ்டரிக்குள்ள போவோம். காங்கிரஸ் கட்சியே வாட்டியா அவங்க எலெக்ஷன்ல நின்னப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா சின்னம்? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ரெட்டை மாட்டு வண்டி. எஸ், புல்லட் கார்ட்ஸ், ரெட்டை மாட்டு வண்டி தான் காங்கிரஸ் கட்சியோட சின்னம். கட்சியெல்லாம் ஒரே மாதிரியா ஒண்ணு முன்னாவே இருப்பாங்க. திடீர்னு நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு ஸ்பிளிட் ஆயிருவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கிட்ட மறுபடி வெடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ரெட்டை மாட்டு வண்டி கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாது, இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை பறிச்சு வச்சுக்கிட்டு புதுசா ஒரு சிம்பிளை அந்த கட்சிக்கு தருவாங்க. இந்த சம்பவம் ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேவுக்கு வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல யாருக்கு ரெட்டையில, ஓபிஎஸ் குரூப்புக்கா இல்ல இபிஎஸ் குரூப்புக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு போல, அதுக்கு இதுதான் காரணம். நல்லா திருப்தியா
இப்படி காங்கிரஸ் கட்சி வாட்டியா ரெட்டை மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் அங்க ஒரு குரூப் ஸ்பிளிட் ஆகி போனாங்க. அந்த குரூப் ஸ்பிளிட் ஆன பிறகு 1971 இருந்து 1977 பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு மாடு கண்ணுக்குட்டி இது சிந்தமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜை வாங்கின பிறகு மொத்தமாக காங்கிரஸ்னா கை அப்படின்னு நம்ம மனசுல அவங்க ரொம்ப காலமா பதிய வச்சுட்டாங்க. கை 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 வைக்கிறா வைக்கிறா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஎம்கேக்கு வருவோம். வணக்கம். டிஎம்கேவோட சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைகளை சொல்லிரும் உதயசூரியன். காலங்காலமா கையை இப்படி விரிச்சு காட்டினாலே உதயசூரியன். இதான் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்குதுடா. ஊர்ல எல்லாம் நம்ம அப்பா சித்தப்பா மாமாலாம் என்னப்பா இதுக்கு போட்டியா இதுக்கு போட்டியா இதுக்கு போட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி ஒரு மைண்ட்ல மனசுல பதிய வச்ச ஒரு சின்னம் உதயசூரியன். ஆனா டிஎம்கேவுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பல் உதயசூரியன் கிடையாது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எஸ், முதல்ல அவங்க எலெக்ஷன் நின்னப்போ அவங்க ஒரு அன்ரெகனைஸ்டு பார்ட்டி. அண்ணன் அண்ணன் நான் தான் அண்ணன். அவங்க சுயேட்சையா தான் அந்த எலெக்ஷன்ல 1950s போட்டி போட்டாங்க. அந்த 50s அவங்க போட்டி போட்டப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த சிம்பல் சேவல். அதுக்கு பிறகு அந்த எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை கேட்டு வாங்கி அலாட் பண்ணி ஜெயிச்சு இப்போ வரையும் அவங்க பெர்மனன்ட் சிம்பிளா மாத்திக்கிட்டாங்க. எவ்வளவு பார்த்திருப்பேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரே சிம்பிள்ல போட்டி போட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த மேட்டருக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே சேவல் சிம்பிள்ல போட்டிட்டாங்கல்ல, அதே போல 1987லயும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஏடிஎம்கே ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே ரெண்டா ஸ்பிளிட் ஆனதுனால எலெக்ஷன் கமிஷன் உனக்கு நான் ரெட்டலையை தரமாட்டேன், புதுசா ஒரு சிம்பிள் தான் தருவேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குரூப்புக்கு புது ரெண்டு சிம்பிள் தந்தாங்க. ஜெயலலிதா அண்ட் குரூப்புக்கு இந்த சேவல் தந்தாங்க. இப்போ புரியுதா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரே சின்னத்துல போட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். இப்போ ஏடிஎம்கேக்குள்ள வருவோம். ஏடிஎம்கே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேல இருந்து ஸ்பிளிட் ஆன பிறகு அவர் ஒரு அன்ரெகனைஸ்டு பார்ட்டி. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்போம் 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 அப்படின்ட்டு இதையே என்ன சிம்பிளா யூஸ் பண்ணலான்றப்போ இந்த மாதிரி இருக்கிறது ரெட்டலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டலையை கேட்டு வாங்கிட்டாரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதுக்கு பிறகு அவர் இருக்கிற வரைக்குமே ரெட்டலை தான் ஏடிஎம்கேவோட சிம்பிளா போச்சு. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல கம்ப்ளீட்டா ரெட்டலை அப்படின்றது டீப் ரூட்டடா மனசுல பதிஞ்சு போயிருந்துச்சு. தலைவருங்க நமக்காக என்னப்பா ஓட் போச்சுக்கிறாங்க கும்பிட்டுக்கடா கைத. ஸோ ஏடிஎம்கே அந்த 1987 அவர்கள் மறைஞ்ச பிறகுதான் ஸ்பிளிட் ஆச்சு. ஜானகி ஏடிஎம்கே அண்ட் ஜெயலலிதா ஏடிஎம்கே அப்படின்ட்டு ஒரு குரூப் மொத்தமா வேனிஷ் ஆன உடனே ஜெயலலிதா மறுபடியும் ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் எடுத்த பிறகு திருப்பி அவங்க எலெக்ஷன் நின்று கம்ப்ளீட்டா ஜெயிச்ச பிறகு ரெட்டலை அவங்க பக்கமே வந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ரெட்டலை அவங்க கிட்ட தான் இருக்குது. நடுவுல ஐ திங்க் 2017 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்ச பிறகு ரெட்டலை யாருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அங்கிருந்து பிரிஞ்ச டிடிவி முதல்ல குக்கர் சின்னத்துல தனியா போய் போட்டி போட்டாரு. அதுக்கு பிறகு நடந்த ஒரு நடுவுல ஒரு பை எலெக்ஷன்ல கூட நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, தொப்பி சின்னத்துல அதே டிடிவி போட்டி போட்டு இருந்திருப்பாரு. இப்போ மறுபடியும் அவர் குக்கரை அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டாரு அப்படின்றதா லேட்டஸ்ட் நியூஸ். இதுக்கு நடுவில் நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல அந்த கட்சியெல்லாம் இழுத்து முட்டு போயிட்டாங்க. அந்த கட்சிகள்லாம் என்ன சின்ன இருந்துச்சு நம்ம ஊர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. 1950s ராஜாஜி அவர்களுடைய சுதந்திரா கட்சி அப்படின்னு இருந்துச்சு. தமிழ்நாட்டை ஒரு காலத்துல ஆண்ட முதல்வர். அந்த சுதந்திரா கட்சியோட சிம்பல் ஸ்டார், நட்சத்திரம். பின்னாடி இதே நட்சத்திர சின்னம் தான் திருமாவளவனோட விசிகா கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த டைம்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு 1952 பிடி ராஜன் அவர்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, நீதி கட்சி அப்படின்ட்டு.
இந்த கட்சிக்கு என்ன சிம்பிளா இருந்திருக்க முடியும்? எஸ், ஆல்மோஸ்ட் நீங்க நினைச்சதா தராசு. இதுதான் அந்த 1952ல நீதி கட்சிக்கு சிம்பிளா இருந்துச்சு. 1952ல மாணிக்கவேலுன்னு ஒருத்தர் காமன்வெல்த் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருந்திருக்கிறாரு. அந்த கட்சிக்கு சைக்கிள் சின்னமா கொடுத்திருக்காங்க. இதே சைக்கிளை தமிழ்நாட்டில் திருப்பி அந்த கட்சியெல்லாம் மூடின பிறகு திருப்பி இன்னொரு கட்சியும் கொடுத்திருக்காங்க. அது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற மூப்பனார் அவர்களுடைய கட்சிக்கு 1996 எலெக்ஷன்ல அந்த சின்னத்தை திருப்பி கொடுத்தாங்க. இப்போ அந்த ஸ்டார் சின்னத்தை பத்தி விசிகாவுக்கு சொன்னேன்ல, அந்த ஸ்டார் சின்னமும் விசிகாவோட ஸ்டார்டிங் பீரியட்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க எலெக்ஷன்ல தோத்து போன பிறகு அந்த சின்னம் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட்டு திருப்பி ஒரு இண்டிபெண்டன்ட் சின்னம் என்ன அவைலபிளோ அதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது பானை சின்னமா அவங்களுக்கு கொடுத்தாங்க. நடுவுல அவங்களுக்கு சின்னமே கொடுக்காம உதயசூரியன் சின்னத்துல தான் விசிகாவே போட்டிட்டாங்க. ஸோ கட்சி தனியா இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் கட்சியோட சின்னத்துல போட்டியிட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜா போயிடும். அவங்கள அந்த கட்சி ஆளா தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கு அந்த பர்சன்டேஜ்ல எதுவுமே எலெக்ஷன் கமிஷன் சேர்க்காது. அதனாலதான் எல்லா கட்சிக்காரங்களும் தங்களுடைய சொந்த சின்னத்துல எப்படியாச்சும் நின்றுணும் அப்படின்னு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் முயற்சி பண்றாங்க. உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. இப்போ வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சிக்கு வருவோம். இதற்கு வேறு யாருமே செவி சாய்க்கவில்லை. அவங்களுக்கு முறையா கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு மறந்துருக்கும். தீப்பெட்டி தான் அவங்களுக்கு முறையா கொடுக்கப்பட்ட சின்னம். அதற்கு பிறகுதான் அவங்க வந்து பம்பரம் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வாங்கி அதுல ஓட் பர்சன்டேஜ்லாம் வாங்கி பம்பரம் சின்னம் தான் மதிமுகவோட சின்னம் அப்படின்னு கண்டினியூஸா அதுக்கப்புறம் ஆச்சு. இதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னம் கிடைச்சது. இதே மாம்பழம் சின்னம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு கிடைக்காம போகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க பர்சன்டேஜ் அந்த ரொம்ப கம்மியா வாங்கிட்டாங்க. இதே போலதான் விஜயகாந்தோட தேமுதிக கட்சி முரசு சின்னம் கிடைச்சது. அந்த முரசு சின்னத்தை அதுக்கப்புறம் 10% வாங்கி முரசு சின்னமே அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. அதற்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆனவங்க. இப்போ அவங்களுக்கு முரசு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தை சொன்னேன்ல, இவ்வளோ பர்சன்டேஜ் ஜெயிக்கலைன்னா கூட நீங்க 8% ஓட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்குன்னு இந்த கட்சிக்கு இருக்கிற பழைய சின்னம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அதுதான். அப்படிதான் நாம் தமிழருக்கும் பாடா படுத்தி எடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யற வேலையா? நாம் தமிழோட ஃபர்ஸ்ட் சின்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்டை மெழுகுவத்தி. இதான் அவங்க ஸ்டார்டிங்ல எலெக்ஷன்ல நின்ன சின்னம். நிறைய பேர் மறந்துருப்பாங்க. என்டிகே தம்பிஸே மறந்து போயிருப்பாங்க. பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க கரும்பு விவசாயி சின்னத்தை ஒரு எலெக்ஷன் நின்று வாங்கினாங்க. அதுதான் அவங்களோட சிம்பிளாக கொண்டு போய் சேர்த்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைக் சின்னத்தை போன எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. அதே கரும்பு விவசாயி சின்னத்தை அந்த எலெக்ஷன்ல புதுசா ஆரம்பிச்ச இன்னொரு கட்சிக்கு சின்னமா கொடுத்துட்டாங்க. கோபப்பட்டு அடிக்க முடியாது. இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. ஏன்டா படுத்துறீங்க அப்படின்னு சீமான் ரொம்பவே கொதிச்சு போயிருந்திருப்பாரு போன எலெக்ஷன் அப்போ பல பேட்டிகள்ல. அதுக்கு காரணம் இதான். கரும்பு விவசாயி சின்னத்தை பறித்துவிட்ட வெறுப்பில் தேர்தல் ஆணையத்திடம் செருப்பு சின்னம் கேட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டலாக பேசினார். ஸோ ஒரு வழியாக 8% மேல ஓட்டு வாங்கினதுனால அந்த கரும்பு விவசாயி இப்போ என்டிகே கிட்ட இருக்குது. ஹாப்பியாக கரும்பு விவசாயியோட அவரு எலெக்ஷன்ல போவார். இதே போலதான் கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட்டு அவர் 3% வாங்கி இப்போ டார்ச் லைட்டை அவருக்கு மறுபடியும் அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல அவர் அந்த பர்சன்டேஜை வாங்கல அப்படின்னா நிச்சயமாக அவரோட டார்ச் லைட்டு அவர்கிட்ட இருந்து போறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதை அணைச்சா என்ன, அணைக்காட்டி என்ன? ரைட்டு பாஸ். அன்னைக்கு இருந்த பெரிய கட்சிலாம் இப்ப காணாம போயிடுச்சு. அதே போல இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் ஒரு காலத்துல காணாம போய் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாச்சுன்னா அப்பயும் அதே ரோல் தான். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. வீடியோ முடிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முதல்ல பார்த்த சிம்பிள் உங்களை அட்ராக்ட் பண்ண சிம்பிள் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.